ஈசான் பகுதியில் இருக்க மிகப்பெரிய மாகாணம் தான் நொக்கம்பணம். வாட் பிராத்தாட்பணம் கோயில் ரொம்பவே முக்கியமான ஒன்று. இது பழமையான கோயில்ங்கிறத தவிர புத்தரோட நினைவு சின்னத்தை வச்சிருக்கிற முக்கியமான புனித ஸ்தலம். வாட் பிரதாட்பணம் தவிர நிறைய புத்த கோயில்கள் இந்த மாகாணத்தில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வாட் மகாதாட், வாட் தாட் ரேணு, வாட் மரு கொன்கொன், வாட் பிரதாட் தாவுதென் மற்றும் வாட் பிரதாட் சீக்குன் போன்ற கோயில்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம். மேக்காங் நதி மற்றும் புத்த கோயில்கள் தவிர இங்கே பலரையும் கவர்ற இன்னொரு இடம் நொங்ஹான் ஏரி தாங்க. இது இந்த மாகாணத்தோட சக்கொன்னொக்கான் பகுதியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏரி. 30,000 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த பிரம்மாண்ட ஏரி நொக்கம்பணம் மாகாணத்தோட மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரிக்கு பல நீரோடைகளில் இருந்து நீர் வருது. குறிப்பாக மெய்காங்கோட கிளை நதியான கம் நதி இந்த ஏரியோட இணைஞ்சிருக்கு. இந்த ஏரியோட ஆழம் 3 to 8 மீட்டர் வரை மாறுபடுது. மேலும் விவசாயம் சார்ந்த தொழில்கள், கால்நடை பண்ணைகள் மற்றும் அதை சுற்றியுள்ள மீன் பண்ணைகள் ஆகியவற்றோட இன்றியமையாத ஆதாரமாக இந்த ஏரி இருக்கு. இந்த ஏரியில் சில இடங்களில் தாமரை பூ மற்றும் லில்லி மலர்களால் இளஞ்சிவப்பு நிறத்தில் தோற்றமளிக்கிறது ஒரு கண்கொள்ளா காட்சிங்க. இதே போல ஏரிகள் தாய்லாண்டில் பல இடங்களில் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா தாலே நாய் மற்றும் உதான்தானி போன்றவை ரொம்பவே பிரபலம். இங்கே மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்னு அழைக்கப்படுற புலம்பெயர் பறவைகள் நிறைய வர்றதால இயற்கை ஆர்வலர்கள், ஆர்னித்தாலஜிஸ்ட்னு அழைக்கப்படுற பறவையியலாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் பலர் இங்கே ஆர்வத்தோடு வர்றாங்க. குறிப்பாக இந்த ஏரியை ஒட்டுன சதுப்பு நிலங்கள் இந்த பறவைகளுக்கு உகந்த வாழ்விடத்தை கொடுக்குது. இதே போல இங்கே இருக்கிற கால்நடைகளுக்கும் இந்த சதுப்பு நிலம் பெரிதும் உதவுது. மொத்தத்தில் இந்த ஏரி பறவைகள், விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கும் பல விதத்தில் உதவுது. மாலை நேரத்தில் இந்த ஏரியோட அழகை பார்க்கறதுக்கு 2 கண்கள் போதாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.